மூட்டைப்பூச்சி கடிக்கிற இந்த ஹாஸ்டல்லையும் ஸ்டே பண்ணேன், சீவியூவோட லக்ஸுரியாகவும் ஸ்டே பண்ணேன், ட்ரெயினில் உட்கார இடம் இல்லாமல் ட்ராவல் பண்ணேன், ஸ்லீப்பர் கோச்லையும் ட்ராவல் பண்ணேன். முன்ன பின்ன தெரியாத மீனவர்களோட வாழ்க்கை என்ன அப்படின்னு கூட இருந்து பார்த்தேன். பை த பை, இவங்க 2 பேரும் தான் நம்ம சேனலோட கடந்த 1 வருஷமா ஸ்பான்சர்ஸ். கேட்டிருந்தா அதை விட பெட்டராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் ஐ நீட் இட். காசு அதிகமாக இருந்தாலும் பயணம் பண்ணலாம், இல்லைனாலும் பயணம் பண்ணலாம். நான் லக்ஸுரியாக ஸ்டே பண்ண அந்த அனுபவத்தை விட அந்த மூட்டைப்பூச்சி கடிக்கிற அந்த ஹாஸ்டல் நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. 70 வயசு தாத்தா ஒருத்தரை அங்கே மீட் பண்ணேன். எங்க இந்த கோயம்புத்தூர் வந்ததுக்கு காரணமே பிஸ்னஸ் கற்றுக்கிறதுக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். 70 வயசு தாண்டியும் அந்த நம்பிக்கை இருக்குல்ல. அச்சோ, நேமை ரிவீல் பண்ணிட்டனோ கோயம்புத்தூர்னு. இட்ஸ் ஓகே. நான் போக வேண்டிய டெஸ்டினேஷன் இது கிடையாது. டேரெக்டாக அந்த டெஸ்டினேஷன் ஃப்ளைட்டில் போய் இறங்கியிருக்கலாம் சென்னையிலேருந்து. பட் அது பயணம் இல்லைல்ல, பலவிதமான டிரான்ஸ்போர்ட், பல சிட்டிஸை தாண்டி அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணேன். நான் ட்ராவல் பண்ணும்போது நான் மட்டும் ட்ராவல் பண்ணலை, என் கூட சேர்ந்து டேட்டாவும் ட்ராவல் பண்ணுச்சு. வேறு மாநிலத்தோட பார்டரை ரீச் பண்ணோன்னையே கூகுள் ஆக்ஸில் தமிழை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் லாங்குவேஜுக்கு மாறும். எஸ், கூகுள் ட்ராக் யுவர் லொக்கேஷன். Yes or no? Not by default. இட்ஸ் அ சைபர் ட்ராப். சாரி, சைபர் ட்ரிப். கரெக்டாக சொன்னேன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு மை ஷோ சைபர் ட்ரிப். அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா?